கொஞ்சம் தண்ணியாவது குடிங்கம்மா. ஐயா அவங்ககிட்ட இருந்து போன் வந்திருக்கு. ஹலோ, வணக்கம் சார். நான் தான் உங்க பையனை கிட்னாப் பண்ணவன் பேசுறேன். தெரியுது சொல்லு. 2 கோடி எங்க எப்போ எப்படி நாங்க சொல்லுவோம், அதுபடி கேட்டு நடந்துக்கோங்க. நாளைக்கு சண்டே லீவு, நாங்க வேலை செய்ய மாட்டோம். திங்கக்கிழமை காலையில கொரியல உங்களுக்கு ஃபோன் வரும், அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அதை அப்படியே செஞ்சீங்கன்னா போதும். ஃபோன் வந்த உடனே காசோட கிளம்புற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், காசை பையனோட அம்மா தான் கொண்டு வரணும். ஆல் கண்டிஷன்ஸ் அப்ளை. பார், நீ யாரு என்னன்னு தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் எனக்கு ஹலோ, நான் ஞானோதயம் பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க மச்சான். திங்கக்கிழமைக்குள்ள காசை கொண்டாந்து கொடுக்கணுமா? போன்ல என்ன மிரட்டுறாயா? அதுக்குள்ள அவங்கள பிடிக்கணும். அதான் உங்க தலைவர் போலீஸ் எல்லாம் வேணா சுமூகமா முடிச்சுக்கன்னு சொல்லிட்டாரு மச்சான். என்னத்தையா சுமூகமா முடிக்கிறது? அவங்க கிட்ட போய் என்ன பணத்தை கொடுத்து கெஞ்சி ஐயா என் பிள்ளைய விட்டுருன்னு கேட்க சொல்றியா? நாங்க எங்க சொல்றோம் மச்சான், உங்க தலைவர் தான் சொல்றாரு. தலைவர் ஏன் நியூஸ் போகுது? அவங்கள நீங்களே பிடிச்சிட்டீங்கன்னாக்க தலைவர் ஏன் கேள்வி கேட்க போறாரு? அவங்கள பிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மச்சான், நான் என்ன சொல்ல வரேன், சார் இது ரொம்ப சின்ன ஃபோன் சார், இதை ட்ரேஸ் பண்ண சிப்லாம் வைக்க முடியாது. இப்போ என்ன பிடிக்க முடியுமா முடியாதா? இந்த பாருங்க மச்சான், டென்ஷன் ஆகாதீங்க, போய் உட்காருங்க. 4 நாளா இதே தான் சொல்லிட்டு இருக்க, ஒரு வேலையும் பார்க்க முடியல என்ன மச்சான். எங்க வேலையை செய்ய விடுங்க, போய் உட்காருங்க. அரசியலில் நேர்மையா இருக்குன்னா பொண்டாட்டி புள்ளுக்குட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பைக் எப்பவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் ஒரு காரும் ஒரு ஜீப்பும் யாருக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ போகிற காரில் ஒரு ஜிபிஎஸ் வச்சுருக்கோம். அது நீ எங்கே இருக்குங்கிறது எங்களுக்கு சொல்லிடும். புரியுதா? பயமா இருக்கண்ணே, ஏதாவது குந்தம் குறை பண்ணி என் புள்ள உசுரோட விளையாடிடாதீங்கண்ணே. இந்த மாதிரி சுமதி, உன் புள்ள உன் கைக்கு கிடைச்ச அப்புறம் தான் போலீஸே உள்ள வரும். அது வரைக்கும் நாங்கள் இருக்கிறத மறந்து எந்த இந்த அவங்க தான் பேசு. ஹலோ. வணக்கம்மா. உங்க பையன் சௌக்கியமா இருக்கா? அவட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? மா எதுவும் சொதப்பிடாதம்மா. அருமை எப்படிப்பா இருக்க? உனக்கு ஒன்றும் இல்லையே. உங்க பையனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவர் நல்லாவே இருக்காரு. ஃபோனை மட்டும் உங்க டிஜி போலீஸ் அண்ணங்கிட்ட கொடுங்க. உங்ககிட்ட தான் பேசணுன்றாங்க. என்கிட்டயா? ஹலோ டிஐஜி சார், உங்க தங்கச்சி எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? இங்கே பாருப்பா, நான் இங்கே டிஐஜியா வரல, என் தங்கச்சிக்கு அண்ணனை தான் வந்திருக்கேன். சார், போலீஸ் எல்லா இடத்துலையும் போலீஸாக தான் சார் வருவாங்க, அண்ணனால வரமாட்டாங்க. இங்கே பாருப்பா, நாங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், புரியுதா? சார், நீங்கள் என்ன கருமம் பண்ணி தொலைங்க, ஆனால் ஃபோனை மட்டும் அருமையோட அம்மா கிட்ட கொடுத்து காரில் ஏற்றி விட்டுருங்க. ஃபோனு கட்டாய வரும், நாங்கள் லெஃப்ட் ரைட் சொல்லிட்டே இருப்போம், அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டே இருக்கணும், புரியுதா? ஓகே. ஓ, பயப்படாது. கால் கட்டாய் வரும், இன்ஸ்ட்ரக்ஷன் டிரைவர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இரு. கேட்டுக்கப்பா, இவங்க சொல்றபடி வண்டி விட்டு பத்திரமா போயிட்டு வா. பயப்படாத, போயிட்டு வா, வண்டி எடு, வா, பத்திரம். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இரு. ஓகே சார். வந்துட்டேன். கொண்டாடா. நேரா உள்ள வாங்க. அப்படியே நேரா கிரவுண்டுக்குள்ள வாங்க. வந்துச்சா? அங்க என்ன தெரியுது? அங்க ஏதோ துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க. அது பக்கத்துல போங்க. ஹரி அப் ரவுண்ட் அப் பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க. போயிட்டீங்களா? பக்கத்துல வந்துட்டீங்களா? வந்துட்டேங்க. என்னையாச்சு சார்? மேடம் கிரவுண்டுக்கு நடுவில் நின்று ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க சார். அப்படியே அந்த மூடி இருக்க அந்த துணியை எடுங்க. அப்படியே அந்த பைய எடுத்து கீழே இருக்க ஸ்டாண்ட்ல வைங்க. வச்சுட்டு அப்படியே பின்னாடி போயிடுங்க. வருதாடா? வந்துடும் சார்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. சார் இருங்க சார், இருங்க சார், நாங்கள் கீழே தள்ளிடுறேன். என்ன பண்ற? இதுக்கு தான் அதிகமாக ஹாலிவுட் படம் பார்க்கக்கூடாது. கீழே தான் ஆளு இருக்குல்ல. க்ளோஸ். என்னடா விளையாடுறீங்களா? செம்ம சார், கழுவிட்டோம்ல. தலை நான் தலை ஹெலிகாப்டர்லாம் போச்சு, ஒரு கட்டோட அனுப்புறிய. டேய் ஏற்கனவே 5 பேர் இருக்கோண்டா. போ சந்தோஷமா போ. பாஸ் சொல்லுங்க பாஸ். கேசுவா. தேங்க்ஸ் பாஸ். சரி பங்கு எப்படி பிரிக்கிறோம்? எப்படி பங்கா? அதான் ஆல்ரெடி பேசிட்டோம்ல. கரெக்டு. ஆனால் ஹெலிகாப்டர் பிளான் என்னோடது. இத்தனை பேர் இல்லைனா இந்த காசை எவ்வளோ ஈஸியாக அடிச்சிருக்க முடியுமா? யோசி. 50-50 நியாயமா? யோ பேசிட்டு தான் காரியத்தில் இருக்கணும். இது சரியில்லை. தாசு என்ன இது? வண்டியில் வேணாம், எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வீட்டுக்கு பொண்ணு பங்கை பிரித்து நீ கிளம்பு. பாத்திரா கிழிச்சிட போகுது. மோச எந்திரா. ஷாலு ஷாலு மாமா படுறா. ஷாலு போதா ஷாலு. அப்பெல்லாம் சொல்லாதடா ஷாலு. ரொம்ப கஷ்டப்பட போறேன் மாமா. நான் பார்க்க விரும்பல. ஷாலு நீ எல்லாம் மாமால இருக்கக்கூடாதா ஷாலு. போதா ஷாலு. ஷாலு 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 ஷாலு. பஸ் பஸ் என்னாச்சு? ஷாலு போயிட்டாடா. என்ன விட்டுட்டு. பரவாயில்ல விடுங்க பாஸ். எந்திரிங்க, வாங்க போலாம். எந்திரிங்க எந்திரிங்க பாஸ், வாங்க போலாம். டேய் கிளம்புங்கடா, போலீஸ் வரதுக்குள்ள. அருமை எங்கடா? உனக்கு சோடா வாங்கிட்டு வர போயிருக்காண்டா. சோடாலாம் எதுக்கு மச்சி? புடுங்கி காசு அடிச்சுட்டு போயிட்டான். வாடா. அம்மா சாப்பிடுங்கம்மா. வெறும் வயித்தோட இருக்கீங்க. தம்பி வந்துருவாருமா, சாப்பிடுங்க. அருமை. ஏம்மா சோகமா இருப்பேன்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்க.
சாமி என்ன கைவிடலையா. சாப்பிடுப்பா சாப்பிடு. படுபாவி பசங்க எத்தனை நாள் பட்டினி போட்டாங்களோ. இந்தா இது வச்சுக்க. இந்தா இந்தா இது சாப்பிடு. இந்தா சாப்பிடுப்பா சாப்பிடு சாப்பிடு. மா கோலா உண்டா? ஆமாம்ல, எங்கடி கோலா உண்டை? சாப்பிடுப்பா, எடுத்துட்டு வரேன். சாப்பிடு. என்னங்க சாப்பிட்றீங்களா? தலைவர் எங்கடி போற? திறக்க போறியா இல்லையா? மரியாதையா சொல்ற, கதவு திற. கொன்னே போடுவான். தட்டை தேடி நம்ம சாப்பிடலாம். தலைவர் வீட்டுக்கு போறா. 4 நாட்களுக்கு முன் கடத்தப்பட்ட அமைச்சரின் மகன் மீட்கப்பட்டார். தன் மகனை மீட்பதற்கு எந்தவித சமரசமும் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறியிருந்தார் அமைச்சர் ஞானோதயம். ஆனால் குற்றவாளிகள் பிடிபடாமல் அமைச்சரின் மகன் மீட்கப்பட்டுள்ளதால் அவரை பிணைத்தொகை கொடுத்து மீட்டிருக்க கூடும் என்ற சந்தேகம் நிலவுகிறது. இது குறித்து அமைச்சர் ஞானோதயம் செய்தியாளர்களிடம், பெருசாலாம் ஒன்றும் இல்லைப்பா, சின்ன அடிதான். உன்னை காப்பாத்துறதுக்காக என் பேர் வேலை போயிடுச்சுடா. வேலை போயிடுச்சு. ஹலோ, நான் தான் பேசுறேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மச்சான் என்ன என்ன பண்ண சொல்றீங்க மச்சான்? யோ, அவங்கள பிடிப்பீங்களா இல்லையா ஐயா? நான் எந்த மூஞ்சி வச்சுட்டியா பிரச்சாரத்துக்கு போறது? மச்சான் அவங்க ரெகுலரான ஆள் கிடையாது. இது ஏதோ புது கோஷ்டி. அவங்களாம் மாட்டினாதான் உண்டு, இல்லாட்டி அடுத்த அட்டம்ப்ட்ல தான் மாட்டுவானுங்க. உன்னை எல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த திண்டுக்கல்ல ஒரு இன்ஸ்பெக்டர், அவன் பேரு பிரம்மா. அவருக்கு உடனே திண்டுக்கலுக்கு போனை போட்டு இங்க மெட்ராஸ்க்கு வர சொல்றியா? என்னையா கேட்குறேன், பேசாம இருக்க? அவன் வேணாம் மச்சான். ஏன் மச்சான் அவன் ஒரு மாதிரியான ஆள், எப்போதும் டிரான்ஸ்ஃபர்ல தான் இருப்பான். இப்ப கூட சஸ்பென்ஷன்ல. அதனால அவன் ஒரு சைக்கோ மச்சான். கொல்றதுக்காகவே யூனிஃபார்ம் போட்டவன். அவன் வாயை திறந்து பேசி பல வருஷங்கள் ஆகுது மச்சான். அவனை டிபார்ட்மெண்ட் விட்டு தூக்கிடலாம நாங்கெல்லாம் யோசனை பண்றோம். அப்ப அவன் தான் கரெக்டான ஆளு. அவங்ககிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சிரு மச்சான். நான் சொல்றதை கேட்க கூடாது. என்னங்க, வெளியில வாங்க. சொல்லிடு. நன்றிங்க சார். மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபரா நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்தே பண்ணியிருக்காங்க.